வெல்கம் டு மாசா அகாடமி. நாம் இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான டாப் 300 கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இது பார்ட் 4க்கான வீடியோ. சரியா? ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணியிருக்கோம். இது அடுத்த ஒரு 20 கொஸ்டின்ஸ் தான் இது. சரியா? ஸோ இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா, நம்ம ஸ்டேட் லெவலில் ஒரு மார்க் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். இது லாஸ்ட் இயரே நம்ம இதே மாதிரி பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 180+ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்க. அப்போ நம்ம சேனல் பெருசாக க்ரோ ஆகலை. ஒரு 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. நார்மலாகவே வீடியோவை ஒரு 1000 பேராவது என்ன பண்ணுறாங்க, இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க. சரியா? ஸோ இந்த 1000 பேர் மினிமம் இந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதுங்க. இது ஒரு ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டு தான். ஸோ எதனால் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா, இப்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீட்டில் உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க. உங்களோட லெவல் என்னன்னு தெரியாது. ஸோ உங்களோட லெவல் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ காம்படிஷன் எந்த லெவலில் இருக்குது, உங்களோட லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாடு கட் ஆஃப் இருக்கிறதுனால, ஸோ தமிழ்நாடுக்குள்ளே எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் வருவாங்க. ஸோ எல்லாருமே இந்த வீடியோவை என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2026 மார்க் டெஸ்ட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எழுத சொல்லுங்கள். சரியா? நமக்குள்ளாடி ஒரு கட் ஆஃப் எவ்வளோன்னு தெரியும். இப்போ எக்ஸாம் முடிஞ்சோன்னா கட் ஆஃப் தெரிஞ்சு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இவ்வளோ பேரில் நம்ம இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இல்லை நம்ம தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்து நம்ம டெவலப் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரியா? ஸோ இந்த டெஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் மாசா லேர்னிங் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள். மாசா லேர்னிங் ஆப் என்ன பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். சரியா? ஸோ மாசா லேர்னிங் ஆப் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியோ இல்லை ஓடிபி யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம ஹோம் பேஜ் ஆப் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பேட்சஸ்ன்னு ஒன்று இருக்கும். சரியா? ஒரு ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பேட்சஸ்ன்னு இருக்கும். அந்த பேட்சஸை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன வரும்னா ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் வரும். சரியா? இந்த சிம்பிளை கிளிக் பண்ண உடனே அது என்ன கேட்கணும் அப்படின்னா என்டர் பேட்ச் கோடுன்னு கேட்கும். என்டர் பேட்ச் கோடு அப்படின்னு கேட்கும். சரியா? அந்த பேட்ச் கோடு நீங்கள் எப்படி என்டர் பண்ணணும் அப்படின்னா, நான் பேட்ச் கோடு இல்லை, நான் எழுதி தரேன். எல்லாமே ஸ்மால் லெட்டர். சரியா? MASA 2026 GD. சரியா? MASA மாசா 2026 GD. இந்த பேட்ச் கோடு என்டர் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் லெட்டர். சரியா? என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு ஒரு 1 டேக்குள்ளாடி அது ஆக்டிவேட் ஆயிரும். சரியா? அது நீங்கள் திரும்ப போய் பேட்சஸில் போயிட்டு நீங்கள் ரீஃப்ரெஷ் கொடுத்தா போதும். உங்களுக்கு ஒரு ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்னு ஒரு பேட்ச் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் என்னைக்கு டெஸ்ட் வரும் அப்படின்னா 8/3/2026 சண்டே. சரியா? காலையில் 10 AM இருந்து 10:15 AM நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி 15 மினிட்ஸ் தான் டைம். அதுக்கப்புறம் லாகின் ஆகாது. சரியா? 10 to 10-15 வரைக்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், அதை லாகின் பண்ணியிருக்கணும். எக்ஸாக்ட் பேட்டர்னில் இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடியோட ரீசன்ட் பேட்டர்ன் எக்ஸாக்ட் பேட்டர்னில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது முடித்த உடனே இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம என்ன பண்ணிடுவோம், மண்டே நம்ம என்ன பண்ணிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். சரியா? ஸோ ரியல் டைம் எக்ஸாம் ஒரு தமிழ்நாடு லெவல் நீங்கள் எழுதணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ வாங்க கொஸ்டின்குள்ளாடி போயிடலாம். So if k is any odd number greater than 1, then k power 33 minus k will always be divisible by அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. சரியா? ஸோ இங்கே ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா அதோட பாதி தான் இதோட வேல்யூவாக இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லித்தரேன். a⁴ மைனஸ் b⁴. அப்போ 4ல் பாதி என்னது 2 தானே. அப்போ இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். புரியுதா உங்களுக்கு? இதே இது நமக்கு a⁴ மைனஸ் b⁴ இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா, இதில் பாதி 8ல் பாதி உழவு a⁴ மைனஸ் b⁴. a⁴ ப்ளஸ் b⁴ நம்ம எழுதலாம். சரியா? இப்போ கவனிங்க. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா k பவர் 33 மைனஸ் கேன்னு இருக்குது. ஸோ இந்த k பவர் 33 மைனஸ் கேல நான் k வெளியில் எடுத்துடுறேன். வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? k பவர் 32
மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும். சரியா? அப்போது நமக்கு கே பவர் 32 மைனஸ் 1 இருந்துச்சுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? கே இன்ட்டு கே பவர் 32 மைனஸ் 1 பவர் 32 நம்ம எழுதிக்கலாம். எந்த மிஸ்டேக் கிடையாது. ஒன்னோட பவரில் நம்ம என்ன போட்டாலும் ஒன்று தான் வரப்போகுது. கரெக்டாக? அப்போ இதை நான் இதே ஃபார்முலா மெத்தடில் நான் வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க? கே இன்ட்டு கே பவர் 32 மைனஸ் 1 பவர் 32 எப்படி எழுதலாம்? கே பவர் 16 மைனஸ் 1 பவர் 16 இன்ட்டு கே பவர் 16 ப்ளஸ் 1 பவர் 16 எழுதலாம். கரெக்டு தானே? இந்த கே பவர் 32ல் பாதி எடுத்திருக்கேன். நம்ம எப்படி 2ல் பாதி 1 எடுத்தோம், 4ல் பாதி 2 எடுத்தோம், 8ல் பாதி 4 எடுத்தோமோ அதே மாதிரி கே பவர் 32ல் பாதி வந்து என்னது? கே பவர் 16 நம்ம எடுத்திருக்கோம். சரியா? இப்போ இதையும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ கே பவர் 16 அதில் பாதி வந்து என்னது? கே பவர் 8 மைனஸ் 1 பவர் 8 இன்ட்டு கே பவர் 8 ப்ளஸ் 1 பவர் 8 இன்ட்டு நம்ம என்ன இருக்கும்? கே பவர் 16 ப்ளஸ் 1 பவர் 16 இருக்கும். சரியா? திரும்ப இந்த கே பவர் 8 இருக்குல்ல, இதையும் நான் வந்து அதே மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு? கே பவர் 8னா அதில் பாதி வந்து என்னது? கே பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 இன்ட்டு அதே மாதிரி தான் கே பவர் 4 ப்ளஸ் 1 பவர் 4. இது போயிட்டே இருக்குது. நம்ம தேவையே கிடையாது, விட்டுறலாம். சரியா? நம்ம தேவை ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ மட்டும்தான். அது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். சரியா? அப்போ இந்த கே பவர் 4னா அதில் பாதி நம்ம எழுதலாம்ல. அப்போ என்ன பண்ணுவீங்க? கே ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாமே என்ன இருக்கும்? இந்த கே இருக்கும். இந்த கே வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ கே இருக்கும். சரியா? இதுக்கப்புறம் என்ன இருக்கும்? கே ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர். சரியா? ஸோ இதுக்கு மேலே இது வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? சிம்பிளிஃபைட் பண்ண முடியாது. சரியா? ஸோ சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? அப்ளை பண்ணலாம். சரியா? அதை வேல்யூ நம்ம அப்ளை பண்ணாலே நம்ம போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் வந்து எடுத்துடலாம். சரியா? அப்போ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேயோட வேல்யூ வந்து இங்கே கிரேட்டர் தான் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு போடுறேன். அப்போ 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் 1னா 9 மைனஸ் 1. அப்போ 3 இன்ட்டு 8 நமக்கு என்ன இருக்கும்? 24. ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ வருதோ அதுதான் நமக்கு வந்து டிவைட் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும். சரியா? அப்போ நம்ம 24 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்திங்கன்னா நம்பர் சிஸ்டமில் லேட்டஸ்ட் பேட்டர்ன் கேட்குறாங்க. கொஸ்டின் கேட்டால் இதே மாதிரி தான் கேட்குறாங்க. அதனால் இந்த வேல்யூ மட்டும் தான் நமக்கு இப்போ கே பவர் 33க்கு பதிலாக ஒரு 36 அப்படி வரலாம். இல்லைனா நமக்கு வந்து 16 கூட வரலாம். இது எப்படி வந்தாலும் நீங்கள் இந்த ஒரு கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சால் போதும் என்ன பண்ணிடலாம்? இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளிஃபை த ஃபாலோவிங். சரியா? நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், ஒரே நம்பர் வந்து 2 டைம் ரிப்பீட் வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம்? அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுமே ரிப்பீட் ஆகிருக்கு. அப்படி தானே? ஏ இன்ட்டு ஏ. அப்போ வந்து இந்த ஏவோட வேல்யூ 2.05ன்னு வைக்கலாம். பியோட வேல்யூ 3.23ன்னு வைக்கலாம். அப்போ இதில் வேல்யூ நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு ஃபார்முலா வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி டிவைட் பை நமக்கு என்ன இருக்கும்? ஏ ப்ளஸ் பின்னு இருக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பியும் கட் ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ மைனஸ் பின்னு கிடைக்கும். ஸோ ஏவோட வேல்யூ 2.05, பியோட வேல்யூ எவ்வளவு? 3.23. நம்ம கழிச்சா போதும். அப்போ 3.23லேருந்து 2.05 நான் என்ன பண்ணுறேன்? கழிக்க போகிறேன். அப்போ 13லேருந்து 5 கழிச்சா 8, 1, 1. ஸோ இங்கே வந்து சின்ன வேல்யூ இதில் தான் பெரிய வேல்யூ கழிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? மைனஸ் 1.18 இருக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்கும்? ஆப்ஷன் பின்னு இருக்கும். சரியா? கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான். நமக்கு அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ 3ஆவது கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 261, 853 அண்ட் 1221 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர் ஆஃப் 5 இன் ஈச் கேஸ் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 261, 853, 1221 வகுத்தால் ஒவ்வொரு வழக்கிலும் 5 மீதியாக இருக்கும் மிகப்பெரிய எண்ணை கண்டறியவும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 261லேருந்து அந்த ரிமைண்டர் 5 என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அதே மாதிரி 853லேருந்து அந்த ரிமைண்டர் 5 என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அதே மாதிரி 1221லேருந்து ரிமைண்டர் 5 என்ன பண்ணுவோம்? கழிப்போம். அப்போ 261லேருந்து நீங்கள் 5 கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 256 கிடைக்கும். 853லேருந்து 5 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 848 கிடைக்கும். அதே மாதிரி 1221லேருந்து 5 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1216 நமக்கு கிடச்சிடும். சரியா?
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ரூல் வச்சு டிவிசிபிள் பண்ண போகிறோம். இப்போ 18 வச்சு அப்படின்னா 3 × 6 18. அப்போ 3ஓட ரூல் அப்ளை ஆகணும். இதை மட்டும் செக் பண்ணுங்கள். அப்போ சம் ஆஃப் 3, அதாவது சம் ஆஃப் டிஜிட்ஸ் டிவைட் பை 3. அப்போ 2 5 7, 7 6 13 வரும். ஸோ 13 வந்து 3ஆல் டிவைட் ஆகாது. அப்போ இந்த 18ங்கிறது வராது. சரியா? ஸோ அடுத்து 17ஆல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ ஒரு 17 17, மீதி 86 இருக்கும். 86 17ஆல் அடிபடாது. அப்போ இதுவும் நமக்கு என்ன பண்ணாது, வராது. சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 16ஆல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அப்போ நமக்கு வந்து ஒரு 16 16, மீதி எவ்வளோ இருக்கும், 96 இருக்கும். சரியா? 96னா 6 16 நமக்கு எவ்வளோ இருக்கும், 96ன்னு இருக்கும். சரியா? அப்போ 16 × 6 36 6, மீதம் 3, ஒரு 6 3 96. அப்போ இந்த 16 தான் நமக்கு வந்து என்ன ஆகுது, டிவைட் ஆகுது. அப்போ இந்த 16 தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். வேறு எதுவும் நீங்கள் என்ன பண்ண வேணாம், செக் பண்ண வேண்டாம். சரியா? ஸோ நார்மலாக உங்களுக்கு டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சாலே போதும், இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The average number of tourists in a park on Sunday is 420, and on the other days the average number of tourists is 120. Find the average number of tourists per day in a 30-day month starting from Sunday அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே, ஞாயிற்றுக்கிழமை இது தொடங்குதான். அது வந்து 30-day மந்த் தான். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூங்காவில் சராசரியாக 420 சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். மற்ற நாட்களில் சராசரியாக 120 சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி 30 நாள் மாதத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக எத்தனை சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ நாள் சண்டே அப்படின்னா அடுத்து 8ஆவது நாள் சண்டே இருக்கும், அடுத்தது 15ஆவது நாள் சண்டே இருக்கும், அடுத்தது 22ஆவது நாள் சண்டே இருக்கும். கரெக்டாக? அடுத்தது 29ஆவது நாள் நமக்கு வந்து என்ன இருக்கும், சண்டேயாக இருக்கும். சரியா? அப்போ எத்தனை சண்டே நமக்கு வருது, 5 சண்டே நமக்கு வந்துடுது. 5 சண்டே வந்துடுது. அப்போ மீதி இருக்கிற 25 வந்து என்னது, நார்மல் டேஸ். சரியா? இந்த 5 சண்டேல பார்த்தீங்கன்னா 420 பேர் வராங்க. இந்த 25 நார்மல் டேஸில் 120 பேர் வராங்க. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் பெர் டே ஆஃப் 30 டேஸ் சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சம்மு கண்டுபிடிப்போம். அப்படி தானே? அப்போ 42 × 5, 4 5 20, 2 5 10. அப்போ எவ்வளோ கிடைக்கும், 2100ன்னு கிடைக்கும். 25 × 12, 25 × 10 250, 2 × 25 50, அப்போ 300. அப்போ 3000 பேர் கிடச்சிருவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி வச்சுன்னா 5100 பேர். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 5100 டிவைட் பை மொத்தம் எத்தனை நாளைக்கு, 30 நாளைக்கு. கேன்சல் பண்ணால் போதும். சரியா? ஸோ அப்போ 1 3 3 21னா 7 3 21 0. அப்போ எத்தனை நாள் அவங்க ஆவரேஜாக இருக்கும், 170 தான் ஓவரால் ஆவரேஜாக இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டேன்னு கொடுத்ததுனால தான் நாள் வந்து நம்ம போட்டோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 வாரம் இருக்குது, 4 சண்டே, அப்போ 4 × 7 28, மீது 2 அப்படி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுறாதீங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் சண்டே அப்படின்னா முதல்ல ஒரு சண்டே வந்துடும். அப்போ மொத்தம் நமக்கு எத்தனை நாள் வந்துடும், 5 சண்டே வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். A/B வந்து 1/3, B/C வந்து 1/7, 1/8, C/D வந்து 1/10, 1/21. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ABCD. ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போது நமக்கு A/B என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 5:3ன்னு இருக்கும். அப்போ ஏயோட மடங்கு 5ன்னு இருக்கும், பியோட மடங்கு 3ன்னு இருக்கும். ஜஸ்ட் ஆப்ஷனை செக் பண்ணுங்கள். அப்போ ஏயோட மடங்கு 5ஆல் டிவைட் பண்ணால் இது வரும், ஆனால் இது வராது, இது வராது, இது வராது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் போட்டுடலாம். அப்போ ஆப்ஷன் நமக்கு என்ன தான் இருக்கும், 40:24:21 தான் இருக்கும். இப்போ 3 மடங்கு பார்த்தா கூட எண் 3 24ன்னு வருது. அப்போ இதான் நம்ம கன்ஃபார்மாக ஆன்சராக இருக்கும். போட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து ABCD இதெல்லாம் போட்டு சால்வ் பண்ண எந்த அவசியமே கிடையாது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A number first increased by 16% and then the same number is again increased by 20%. The number thus obtained is now reduced by 40%. வாட் இஸ் த ரிடக்ஷன் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த 16% ஃப்ராக்ஷனாக மாற்ற போகிறோம். ஸோ 16% இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுது, 40% டிக்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, இது வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 16% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 16/100 போடுவோம். கரெக்டாக? 20% ஃப்ராக்ஷனாக மாற்றினா 20/100 போடுவோம். 40%னா 40/100. அப்போ கேன்சல் பண்ணால் 4 4 16, 25 4 100.
இதை கேன்சல் பண்ணால் ஒரு 20 20 5 20 100. இதை கிராஸ் கேன்சல் பண்ணால் நம்ம என்ன கிடைக்கும் 2/5 கிடைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஒரிஜினல் வேல்யூ இன்க்ரீஸ்டு வேல்யூ. அப்போது ஒரிஜினல் வேல்யூங்கிறது எப்போதுமே கீழே இருக்குது. 25ல் 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரிஜினல் வேல்யூ வந்து 25. அதில் 4 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் 29ன்னு கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 5ல் 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 5 வந்து ஒரிஜினல் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும் 6 நமக்கு கிடைக்கும். சரியா? இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? அப்போ 5 வந்து ஒரிஜினல் வேல்யூ, 5ல் 2 டிக்ரீஸ் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும் 3 ஆயிரும். ஸோ நமக்கு தெரியும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் டிக்ரீஸுக்கு நான் வந்து ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன ஃபார்முலா? பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ஒரே ஃபார்முலா தான். என்ன ஃபார்முலா? டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து இதான் ஒரிஜினல் வேல்யூ. அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். சரியா? அப்போ 25 × 5 125, 125 × 5 625. ஸோ 29 × 18. அப்போ 9 8 72, 2 1 2, 2 16, 1 9 9. ஸோ 2 9 15 7 22க்கு 2 மீது 2 2 4 5. ஸோ 522 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எடுங்க. முதல்ல 625லேருந்து 522க்கு டிஃப்ரென்ஸ் 5 2 கழிச்சா 3 0 1 103. அப்போது 103 டிவைட் பை 625 × 100. 4 25 100, 2 25 50, 5 25 125. அப்போ 103 × 4 நமக்கு என்ன கிடைக்கும்? முன்னாங்க 12க்கு 2 மீதம் 1 1 4. ஸோ 412 டிவைட் பை 25 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 412 டிவைட் பை 25. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 16 25 400. அப்போ 16 12/25 நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? ஸோ ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் இந்த மெத்தடில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம வந்து இன்னொரு மெத்தடும் செய்வோம். ஒரிஜினல் வேல்யூ வந்து 100ன்னு வச்சுருப்போம். அதில் 16% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 116. திரும்ப இதில் இருந்து 20% இன்க்ரீஸ் ஆகும். ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் 40% என்ன பண்ணுவோம் கழிப்போம். கழிச்சா நமக்கு இதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸாக நமக்கு என்னதாக இருக்கும் ஆன்சராக இருக்கும். ஸோ நீங்கள் 2 மெத்தடில் எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். If books purchased at price ranging from 200 to 260 are sold at price ranging from 250 to 300, what will be the maximum possible profit on selling 25 books? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்ஸிமம் பாசிபிள் ப்ராஃபிட் சொல்லி கேட்குறாங்க. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லைன். நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா, சரியா, நமக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா கம்மியான ரேட்டில் வாங்கி அதிகமான ரேட்டுக்கு விற்றா தான் நமக்கு என்ன கிடைக்கும் மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும். சரியா? ஸோ அப்போது 200 வாங்கி அவன் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கணும் 300 விற்கணும். அதாவது கம்மியான ரேட்டுக்கு வாங்கணும், அதிகமான ரேட்டுக்கு விற்கணும். அப்போ தான் அதிகமாக லாபம் கிடைக்கும். கரெக்டு தானே? அப்போ லாபம் எவ்வளோ ரூபா 100 ரூபா. அப்போ ஒரு புக்குக்கு 100 ரூபா லாபம் அப்படின்னா அவன் எத்தனை புக்கு விற்கிறான் 25 புக்கு விற்கிறான். அப்போ எவ்வளோ ரூபாய் லாபம் கிடைக்கும் 2500 அவனோட அதிகபட்ச லாபமாக கிடைக்கும். சரியா? அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? If a shopkeeper offers a scheme of buy 5 and get 1 free, find the effective discount percentage சொல்லி கேட்டிருக்காங்க. 5 வாங்கினால் 1 இலவசமாக. அப்போ 5 வாங்குறான் அப்படின்னா அதில் வந்து 1 இலவசமாக. அப்போ மொத்தம் எவ்வளவு 6. அதில் 1 ஃப்ரீ. இன்ட்டு என்ன போடுவோம் 100 போடுவோம். இப்போ கேன்சல் பண்ணால் 50 டிவைட் பை 3. ஸோ நமக்கு 16 2/3 இருக்கும். சரியா? 16 2/3னா நமக்கு என்ன ஃப்ராக்ஷனாக இருக்கும் 16 6 7 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆசிமா took a loan of 75,000 from a nationalized bank on 26 March 2022 at 9% simple interest per annum. If she made the full payment on 7 June of the same year, how much amount did she pay அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ 26 மார்ச் 2022 வாங்குறாங்க, 7 ஜூனில் பே பண்ணுறாங்க. அப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ நாளுங்க நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எவ்வளோ நாளுங்க நம்ம கண்டுபிடிச்சலாம் என்ன பண்ணலாம் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அப்போ மார்ச்சில் மொத்தம் 31 நாள். கரெக்டாக? அதில் 26ஆம் தேதி தான் வாங்குறாங்க. அப்போ மார்ச்சில் எத்தனை நாள் இருக்கும் 5 நாள் இருக்கும். சரியா? ஏப்ரல் ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஏப்ரலில் 30 நாள். மேயும் ஃபுல்லாக இருக்குது. ஸோ மேயில் 31 நாள். ஜூனில் 7ஆம் தேதி வரைக்கும் தான் அவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஜூனில் 7 நாள்.
அப்போ 30 61 68 5 73 நாள். டோட்டலாக அவங்க எவ்வளோ நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்? 73 டேஸ்க்கு பே பண்ணணும். இது ஒன்று தான் நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. மீதி நார்மல் தான். எஸ்ஐ = என்ன ஃபார்முலா? பிஎன்ஆர் டிவைட் பை 100. கரெக்டாக? ஸோ பி எவ்வளவு? 75,000. ஸோ என்னென்னா நம்பர் ஆஃப் இயர். இது வந்து நம்ம டேஸில் இருக்குது. டேஸில் இருக்கிறத இயராக மாற்றோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 365 போடணும். இன்ட்டு ஆரோட வேல்யூ எவ்வளவு? 9% டிவைட் பை என்ன போட்டுருவோம்? 100. 2 0 என்ன பண்ணலாம்? கட் பண்ணிடலாம். ஸோ 4 5 5 5 25 0. இங்கே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7 5 35 3 5 15. அப்போ இந்த 73 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? 150 × 9. அப்போ 95 45க்கு 5 மீதம் 4 9 9 5 14. சார் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்? 135 வரும். 50 45க்கு 5 மாற்றி போட்டிருக்கேன். சரியா? 4 135 வரும். சரியா? அப்போ எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 1350 ரூபா நமக்கு கிடைக்கும் வட்டி. கொஸ்டினை கேட்டிருக்காங்க அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது 75,000 அது கூட வட்டி எவ்வளோ ரூபா? 1350 ரூபா. அப்போ நம்ம எவ்வளோ ரூபா கிடைக்கும்? 03 76,350 ரூபா என்ன பண்ணுவாங்க? அவங்க ரிட்டர்ன் பே பண்ணுவாங்க. சரியா? ஸோ கொஸ்டினை பார்த்து போடுங்க. நமக்கு வட்டிங்க கொடுத்துருக்காங்க. இது நம்ம போட்டக்கூடாது. கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். If she made full payment on 7 June of the same year, how much amount did she pay? How much interest சொல்லி கேட்கல. என்னது அமௌண்ட்? அமௌண்ட்னாலே என்ன அர்த்தம்? பிரின்சிபலும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்ததான் வந்து என்ன அமௌண்ட். இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லாக போடுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A certain sum of money triples in 5 years. ட்ரிபிள்லாம் வந்து என்னது? 3 மடங்கு. 3 மடங்கு 5 வருஷத்தில் மாறுதான். 9 மடங்கு வந்து எத்தனை வருஷத்தில் மாறுதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? A certain sum of money triples in 5 years at compound interest. How many years will it take of become 9 times? அப்போது இந்த 9 நம்ம 3ஓட மடங்குனா எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 3 ஸ்கொயர்னு எழுதுவீங்க. கரெக்டாக? அப்போது இந்த பவரில் இருக்க வேல்யூ இதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 2 × 5 எவ்வளவு? 10. ஸோ 10 இயரில் அது வந்து என்ன ஆகும்? 9 மடங்காக மாறும். ஸோ நமக்கு என்ன இருக்கும்? ஆப்ஷன் சி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி கொஸ்டின் நம்ம வந்து பார்ட் 2 3ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? படிச்சிருக்கோம். சரியா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கான ஃபிசிக்கல் ட்ரைனிங் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீயாக பண்ணுறோம். நம்மக்கிட்ட குவாலிஃபைடான நல்ல ஃபிசிக்கல் ட்ரைனர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் என்ன பண்ணுங்கள்? காண்டாக்ட் பண்ணி உங்களோட பேர் வந்து என்ன பண்ணிக்கோங்க? புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து முடிஞ்ச உடனே நம்ம வந்து திரும்ப ஒரு டைம் அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்கள் இப்போவே புக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. ஏன்னா ஒன்லி நமக்கு எவ்வளோ தான் இருக்குது? 50 சீட்ஸாக இருக்குது. நம்ம ஹாஸ்டலில் அவ்வளோதான் நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் 50 சீட்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் எது கொடுக்குறோன்னா நிறைய பேர் வீட்டில் உட்காந்து படிச்சுட்ருப்பீங்க. ஸோ ஒரு அகாடமியில் உங்களால் அமௌண்ட் கட்டி போக முடியாது. ஸோ அதுக்காக தான் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குறோங்கிறதுக்காண்டிலாம் நல்லா இல்லைலாம் நினைக்காதீங்க. ஸோ லாஸ்ட் இயர் எங்களோட ரிசல்ட் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கம்மியான ஸ்டூடெண்ட்ஸில் எத்தனை சிஎஸ்எஃப் படிச்சிருக்கோம் மட்டும் பாருங்கள். ஸோ ரிட்டன்லையும் ஃபிசிக்கல்லையும் எப்போதுமே கோச்சிங் நல்லா தான் இருக்கும். எங்கிட்ட கம்மியான ஸ்ட்ரென்த் மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் நம்ம வந்து என்ன ஆகிட்டு இருக்கோம்? டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய ஒரு அகாடமி. சரியா? ஸோ தேவை இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க? காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மார்த்தாண்டமில் இருக்குது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ராஜேஷ் காட் அன் ஆர்டர் டு print some books in his printing press, out of which he completed 17/27 of the order in 34 days. In how many days did he complete the entire printing order சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது 17/27 புக்கை 34 டேஸில் பிரிண்ட் பண்ணுறாங்களாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ராக்ஷன் கொடுத்தாலே கீழே இருக்கிறது வந்து என்னது? டோட்டல் ஒர்க். மேலே இருக்கிறது வந்து என்னது? ஒர்க் டன். அதாவது கீழே இருக்கிறது வந்து மொத்த வேலை, மேலே இருக்கிறது வந்து முடிஞ்ச வேலை. அப்போ 17 வேலையை முடிக்கிறதுக்கு 34 நாள் ஆகுதான். அப்போ ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். நம்மகிட்ட டோட்டல் எத்தனை ஒர்க் இருக்குது? 27 ஒர்க் இருக்குது. ஒரு வேலை முடிக்க 2 நாள் ஆகும் அப்படின்னா அப்போ இந்த 27 ஒர்க் முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 54 நாள் ஆகும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A pipe can fill a tank 6 times faster than another pipe. அப்போ 6 times faster than another pipe அப்படின்னாலே ஏபி நீங்கள் போட்டு என்ன பண்ணுவீங்க? இது 6 மடங்காக இருந்தால் இது எத்தனை மடங்கு இருக்கும்? 1 மடங்காக இருக்குன்னு போட்டுருவீங்க. சரியா?
இஃப் போத் த பைப்ஸ் டுகெதர் கேன் ஃபில் த டேங்க் இன் 40 மினிட்ஸ், ரெண்டு பைப்பும் சேர்ந்து 40 நிமிஷத்தில் அந்த தொட்டியை நிரப்பு தான். தென் இன் ஹவு many மினிட்ஸ் வில் த ஸ்லோவர் பைப் அலோன் ஃபில் த டேங்க் சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ நேரத்தில் அந்த ஸ்லோவர் பைப் வந்து ஃபில் பண்ணு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ மொத்தம் எத்தனை மடங்கு? 7 மடங்கு. அப்போ 7 மடங்கு இன்ட்டு 40 மினிட்டை போட்டோம் அப்படியே நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 280 ஒர்க்கு கிடைக்கும். நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ஸ்லோவர் பைப்பு தான் எவ்வளோ நேரத்தில் ஃபில் பண்ணுன்னு கேட்குறாங்க. ஸ்லோவர் பைப் என்ன பண்ணும், ஒரு நாளைக்கு ஒரு வேலையை தான் செய்யும்னு அர்த்தம். சரி, அதாவது ஒரு மினிட்டுக்கு ஒரு வேலை தான் செய்யும். அப்போ இந்த 280 இது ஃபில் பண்ணதுக்கு அவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கும்? 280 மினிட்ஸ் எடுத்துக்கும். சரியா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து என்ன தான்? ஆப்ஷன் டி தான். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், விட்டுறாதீங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே ஃபாஸ்டர் பைப் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? /6 போடுவீங்க. சரியா? 2 trains 148 meter and 150 meter long are moving towards each other on parallel tracks at a speed of 62 km per hour and 46 km per hour. After how much time from the moment they meet சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ டைம் கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு தான் நமக்கு ஃபார்முலா. சரியா? அதாவது 148 கிலோமீட்டர் 152 மீட்டர் நீளமுள்ள 2 ரயில்கள் முறையே 62 கிலோமீட்டர் 46 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இணையான பாதைகளில் ஒன்றையொன்று நோக்கி சந்திக்கின்றன. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் அது போகிறாங்களாம். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஸ்பீடு என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். சரியா? அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 150 எவ்வளோ கிடைக்கும்? 300 மீட்டர் கிடைக்கும். சரியா? ரெண்டு டிஸ்டன்ஸை ஸ்பீடையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 62 46 108ன்னு கிடைக்கும். ஸோ 108 இன்ட்டு இந்த ஸ்பீடை கிலோமீட்டர் பெர் ஹவரில் மாத்திரம் என்ன போடுவீங்க? 5/18 போடுவோம். ஸோ 3 18 1 6 48 8 48 1 3 3 6 3 18 1 6 5 30 0 1 5 5 10 50. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? டைம் வந்து என்ன கிடைக்கும்? மீட்டர் பெர் செகண்ட் தானே. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 10 செகண்ட் கிடைக்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A man travels a distance of 30 km by car at a speed of 60 km per hour and 20 km by bicycle. He completes the entire journey in 3 hours. சரியா? அப்படின்னா அவனோட ஸ்பீட் ஆஃப் த பைசைக்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மனிதன் காரில் 60 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலும் மிதிவண்டியில் 20 கிலோமீட்டர் தூரத்திலும் 30 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறான். அவன் முழு பயணத்தையும் 3 மணி நேரத்தில் முடிக்கிறான். மிதிவண்டியின் வேகம் கிலோமீட்டர் பெர் மணியில் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எ மேன் ட்ராவல்ஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 கிலோமீட்டர் பை கார். சரியா? அப்போது 3 ஹவரில் அவன் பயணிக்கிறான்னா 30 கிலோமீட்டர் வந்து காரில் போகிறான். 30 கிலோமீட்டர் வந்து என்ன பண்ணுறான்? காரில் போகிறான். 20 கிலோமீட்டர் என்ன பண்ண போகிறான்? சைக்கிளில் போகிறான். கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா இந்த சைக்கிளில் போனதோட ஸ்பீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 30 கிலோமீட்டர் போகிறான். அவனோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குது? 60 கிலோமீட்டர் பெர் ஹவரில் இருக்குது. 60 கிலோமீட்டர், ஒரு மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போகிறான். அப்போ எவ்வளோ தான் போயிருக்கான்? அவன் 30 கிலோமீட்டர் தான் போயிருக்கான். கரெக்டு தானே? ஒன் ஹவருக்கு அவனால் 60 கிலோமீட்டர் போக முடியும். ஆனால் அவன் போனது வந்து என்னது? 30 கிலோமீட்டர் தான் போயிருக்கான். அப்போ இந்த 30 கிலோமீட்டரை 1 ஹவர் கிடையாது, ½ அன் ஹவரில் அவன் என்ன பண்ணிடுவான்? முடிச்சிருவான். அப்போ டோட்டல் டைம் வந்து 3 ஹவர் தானே. அதில் இந்த ½ அன் ஹவர் கழிச்சாச்சுன்னா இது வந்து எவ்வளோ நேரம் இருக்கும்? 2.5 மணி நேரம் இருக்கும். சரியா? அப்போ 2.5 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் போயிருக்கான். நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? அவனோட ஸ்பீடு கேட்குறோம். சரியா? ஸ்பீடுனா என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். சரியா? அப்போது டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 20 கிலோமீட்டர். டைம் எவ்வளவு? 5/2 நம்ம போட்டுடலாம். அப்போ 1 5 5 4 5 20. அப்போ 4 × 2 எவ்வளோ கிடைக்கும்? 8 கிடைக்கும். அப்போ ஸ்பீடு எவ்வளவு? 8 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு இருக்கும். அவன் எதில் போனான்? சைக்கிளில் போனான். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சால் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாகவே இதை போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A person can cover a distance of 49 km downstream in 7 hours and a distance of 36 km upstream in 9 hours. What is the speed of the current சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போது நமக்கு டவுன் ஸ்ட்ரீமோட ஸ்பீடு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 49/7. கரெக்டு தானே? டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸ்பீடு கிடைக்கும். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 7 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதே மாதிரி அப்ஸ்ட்ரீமோட ஸ்பீடு 36/9 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 கிலோமீட்டர் பெர் ஹவர். கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸ்பீட் ஆஃப் த கரண்ட். ஸ்பீட் ஆஃப் த கரண்ட், அந்த வாட்டரோட ஸ்பீட் என்ன கேட்டிருக்காங்க.
ஸோ ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் நமக்கு ஃபார்முலா வந்து என்னது, டவுன் ஸ்ட்ரீம் மைனஸ் அப்ஸ்ட்ரீம் டிவைட் பை 2. ஸோ டவுன் ஸ்ட்ரீம் வந்து 7, அப்ஸ்ட்ரீம் வந்து 4 டிவைட் பை 2. ஸோ 3/2 நமக்கு என்ன கிடைக்கும், 1.5 நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ 1.5 km/h தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். ஜஸ்ட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே போதும், நம்ம இந்த கொஸ்டினை பண்ணலாம், ஈஸியாகவே போட்டிருக்கலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஒரு பார்ட்னர்ஷிப் கொஸ்டின். X, Y and Z invested rupees 4,000, 6,000 and 8,000 respectively in a business. They invested the money for 3, 2 and 4 years respectively. If the total profit is 56,000, then what is the share of Y in the profit சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ XYZ 3 பேருமே 4,000, 6,000 அப்புறம் 8,000 சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, முதலீடு பண்ணுறாங்களாம். அதில் அந்த பணத்தில் 3, 2, 4 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறாங்க. மொத்த லாபம் 56,000. சரியா? ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுறோம், பிரின்சிபல் இன்ட்டு டைம் நம்ம படித்தோம். கரெக்டு தானே? ஸோ அங்கே பிரின்சிபல் வந்து எக்ஸு, ஒய், இசட் 3 பேர் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ் வந்து 4,000 பண்ணுறாரு, ஒய் வந்து 6,000 பண்ணுறாரு, இசட் வந்து 8,000 பண்ணுறாரு. ஸோ எக்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு பண்ணுறாரு, ஒய் வந்து 2 இயர்ஸ்க்கு பண்ணுறாரு, இசட் வந்து 4 இயர்ஸ்க்கு பண்ணுறாரு. ஸோ அப்போ நம்ம எல்லாத்துக்கும் ரேஷியோ எடுத்தோன்னா 3 0 3 0 கட் பண்ணிடலாம். 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 2 4, 3 2 6, 4 2 8. திரும்ப 2ஆல் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 கட்டாயிரும், இந்த 2 கட்டாயிரும், இது 2 4. ஸோ நம்ம ரேஷியோ என்ன இருக்கும், 3:3:8 இருக்கும். ஸோ அப்போ மொத்த ரேஷியோ நமக்கு என்ன இருக்கும், 8, 11, 3, 14. ஸோ இந்த 14 மடங்கு தான் நமக்கு எவ்வளோ இருக்கும், 54,000 இருக்கும். 56,000. சரியா? அப்போ கேன்சல் பண்ணியாச்சுன்னா 4 14 56, அப்போ 4,000 இருக்கும். ஒரு மடங்கு எவ்வளவு, 4,000. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, லாபத்தில் ஒய்யின் பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்யோட ஷேர் எவ்வளவு, 3 பங்கு. அப்போ 3 × 4,000 நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 12,000 கிடைச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். The radius of a cylinder is 8/5 cm and its volume is 448 cm3. What is the height of the cylinder அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வால்யூம் அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா தெரியும், சிலிண்டரோட வால்யூம் πr²h. ஸோ அந்த வால்யூம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 448ன்னு கொடுத்துருக்காங்க. பையோட வேல்யூ வந்து என்னது, 22/7. ஸோ r²ஓட வேல்யூ வந்து எவ்வளவு, 8/π. அப்போ 2 இது போடுவீங்க அப்படி தானே, 8/πனா 8/πன்னு போடுவோம், r² இருக்கனால. இன்ட்டு ஹச்சோட வேல்யூ என்னன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஒரு 22/7 ஒரு பையும் கேன்சல் பண்ணலாம். 2ஓட வேல்யூ வந்து என்ன தான், 22/7 தான். ஸோ இந்த 8 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 8 40, 6 8 48. இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 7 8 56. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 7 h/, பையோட வேல்யூ 22/7. அப்போ இது எப்படி கிடைக்கும், 7 இன்ட்டு கிடையாது, 7 இஸ் ஈக்குவல் டு, அப்போ 7 இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம ஒரு பின்னத்துக்கு கீழே இன்னொரு பின்னர் தான் என்ன பண்ணுவோம், ஹச் அப்படியே வச்சுக்கிட்டு 22/7 எப்படி போடுவோம், 7/22ன்னு போட்டுருவோம். அப்போ இந்த 7 கட் ஆயிரும். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது ஹச்சோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 22ன்னு இருக்கும். ஸோ ஹச்சோட வேல்யூ நமக்கு என்னது, 22 cm. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of the diagonals of 2 squares 5:6. What is the ratio of their areas? அதாவது மூலை விட்டங்கள் கொடுத்துட்டு அவங்க ஏரியா கேட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரப்பளவு கேட்டாங்களா, டயகனல் கொடுத்துருப்பாங்க, ஏரியா கேட்பாங்க. சரியா? என்ன பண்ணால் போதும் அப்படின்னா, கொடுத்துருக்க டயகனலை ஸ்கொயர் பண்ணால் போதும். அப்போ 5:6 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் எவ்வளவு, 36. ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணால் போதும். 5:6 கொடுத்துருக்காங்கல்ல, அது 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர். ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் எவ்வளவு, 36. ஆன்சர் போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நிவேதியா buys 6 kg of coffee powder at rupees 2730 per kg and 12 kg of coffee powder at 1002 per kg. What is the price per kg of her mixture of 18 kg of coffee powder சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒரு மிக்சர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 6 கிலோ 2730க்கு என்ன பண்ணுறாங்க. அப்போ 273 × 6, 3018க்கு 8 மீதம் 1, 42, 43க்கு 3 மீதம் 4, 12 4 16.
ஸோ 16 அப்போது 16,380 ரூபா நமக்கு இருக்கும். அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, 12 கிலோவை 1002. அப்போ 1002 × 12 2 4 0 0 1 2 1002 4 2 0 2 1 12,024க்கு கொடுத்துருக்காங்க. 12,024 கூட்டினீங்கன்னா 4 8 2 10க்கு 0 மீதம் 1 4 6 2 8 2 28,404 ரூபா. இதோட விலை 18 கிலோவோட விலை. அப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், கீழே 18ஆல் நம்ம என்ன பண்ணால் போதும், டிவைட் பண்ணால் போதும். அப்போ 28,404 / 18. ஸோ 9 2 18 1 2 4 2 8 2 4 0 2 4. திரும்ப நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 9 9 52 52 அப்படின்னா 59 45 70 70 அப்படின்னா 7 63 72 8 72. சரியா? அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும், 1578 ரூபா கிடச்சிரும். சரியா? ரொம்ப ஈஸி தான். கால்குலேஷன் மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன பண்ணலாம், டக்குன்னு போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 2 numbers are in the ratio 4:9. If the mean proportion between them is 24, find the positive difference between the two numbers. 2 நம்பரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அதோட மீன் ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்காங்க, அதோட டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4:9 கொடுத்தாங்கன்னா நம்பர் வந்து என்னது, 4x, 9x. ஸோ மீன் ப்ரொப்போர்ஷன் என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போம். கரெக்டாக? 4x × 9x = என்ன கொடுத்துருக்காங்க, 24. அப்போ இது வந்து நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2x பதிலாக 1x எடுக்கலாம். 2 அதாவது 2² தானே 4, 2 3² தான் 9. அப்போ 3 வெளியில் எடுத்தோன்னா 24. கேன்சல் பண்ணிடுங்க. 1 2 12 2 24 1 3 3 4 3 12. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 4. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, ரெண்டோட டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 9xக்கும் 4xக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு, 5x. நம்ம ஒரு எக்ஸ் வந்து 4ன்னு தெரியும். அப்போ 5x எவ்வளவு, 20. ஈஸியாகவே போட்டுடலாம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க தேங்க்யூ சார்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நான் ஸ்டேட் லெவல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட் வந்து சொல்லியிருந்தேன். மறக்காமல் நம்மளோட மாசா லேர்னிங் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். March 8 எல்லாருமே எக்ஸாம் எழுதுங்க. உங்களோட ரியல் ஸ்கோரை தெரிஞ்சுக்கோங்க. அதுலேருந்து அடுத்து என்ன பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ இது March 8 மட்டும் கிடையாது. ஸோ எக்ஸாம் வர வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சண்டே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.